ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். நேற்றைய தினம் நாம் அந்த செய்தியினுடைய அந்த தொடர்ச்சியை பார்க்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது அப்படின்னு பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே நாம் தாவீது அந்த 3 பராக்கிரமசாலிகள் அவர்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீரை அவர் எப்படி பார்த்தார்னா இரத்தமாக பார்த்தார். இரத்தமாக பார்த்ததுனால அதை கத்தருக்கென்று அதை ஊற்றினார். ஹல்லேலூயா. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய புரிதல் படி ஒரு தண்ணியை கீழே ஊற்றிட்டா அதை வீணடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் அந்த யூதர்களுடைய இதுபடி கத்தருக்கென்று அதை அவர்கள் ஊற்றுவார்கள். கத்தருக்கென்று என்ன செய்வாங்க? தண்ணீரை ஊற்றுவாங்க. அது அவர்களுக்கு இருந்த பழக்கம். அந்த பழக்கம், அந்த காரியம் என்னவென்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பானபலி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பானபலி, அதுக்கு பேர் தான் பானபலி. பானபலி என்று சொன்னால் நம்ம நேற்று படிச்சோல்ல, தாவீது தண்ணீரை கத்தருக்கென்று ஊற்றினான். அதான் தண்ணீர் அப்படி ஊற்றுறது, ஆண்டவருக்காக ஊற்றுறது. அது ஒரு அர்ப்பணத்தை குறிக்கிறது. அந்த 3 பேருடைய ஜீவனும் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுக்கு அது ஒரு அர்ப்பணத்தின் அடையாளமாக அது இருக்கிறது. பானபலி என்று ஆண்டவர் ஒரு பலியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவங்களுக்கு நிறைய பலிகள் உண்டு. போஜன பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, இப்படி பல பலிகள் உண்டு. அதில் ஒரு பலி என்னன்னா பானபலி. அதில் ஒரு பலி என்ன? பானபலி. இந்த பானபலியை முதல்ல ஆண்டவர் அவர்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார். பிரமாணமாக கொடுப்பதற்கு முன்பாக பானபலியை நம்ம முதல்ல பைபிளில் எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 35:14 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பானபலி குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 35. தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்தூணை நிறுத்தி அதன்மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ முதல்ல இந்த பானபலியை ஆரம்பித்தது யாக்கோபு தான். யாக்கோபு உங்களுக்கு தெரியும், அவர் தன்னுடைய குடும்பத்திலேருந்து விரட்டப்பட்டு ஓடி மாமாவுடைய வீட்டில் அடைக்கலம் புகுந்து அங்கேயும் பல கஷ்டங்கள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல கஷ்டங்கள் பட்டார். இப்படி அவருக்கு கடைசியில் ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய மாமா இவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். இவருடைய அண்ணன் எப்படியாவது இவனை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். இவனுடைய தகப்பன் இந்த ஆசீர்வாதம் எல்லாம், முதல் ஆசீர்வாதம் ஏசாவுக்கு தான் போனோம் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் யாக்கோபின் மேல் மிகுந்த கிருபை வைத்து மனித வல்லமைக்கு அப்பாற்பட்டு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சதை நம்ம படிச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா ஆண்டவர் யாக்கோபிட்ட நீ திரும்பி வர சொல்கிறார். திரும்பி அவர் வரும் பொழுது நீங்கள் அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் அவனுக்கு மறுபடியும் கர்த்தர் தரிசனமாகி அவனை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா.
ஏற்கனவே யாப்போக்கு நதிக்கரையில் அவன் ஆண்டவரோடு போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏற்கனவே அவனுடைய பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் அப்படின்னு மாற்றிட்டார். மாற்றின பிறகும் மறுபடியும் இங்கே ஒரு காரியம் நடக்க என்ன அப்படின்னா, ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு பெயர் யாக்கோபு அப்படின்னு இல்லாமல் உனக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி திரும்ப இன்னொரு முறை ஆண்டவர் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதை பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் முன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் சந்தையிலிருந்து பிறப்பார்கள், நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காரியத்துக்கு பின்பாடு யாக்கோபுக்கு இருதயத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் திரும்ப அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் இந்த தேசத்தை உன் கையில் தருவேன் அப்படின்னு. அப்போ நான் நினைக்கிறேன் யாக்கோபு தன்னுடைய முந்தின வாழ்க்கையை யோசித்து பார்க்குறார். ஆண்டவரை, நான் ஒரு அனாதையை போல் என் வீட்டிலேருந்து நான் ஓடி வந்தேன், என் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கையாக நான் வந்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு அனாதையாக அவர் இருந்தார். ஒன்றுமே அவர்கிட்ட கிடையாது. ஒன்றுமே அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான், தேவ பிரசன்னம் மட்டும். ஆண்டவரை மட்டும் நம்பி அவர் வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இரு பரிவாரங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் அல்லாமல், ஆண்டவர் இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததியில் இல்லை ராஜாக்கள் பிறப்பாங்க, உன் தகப்பனாருடைய தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக தருவேன், இப்படிலாம் சொன்ன உடனே அவனுடைய இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த நன்றி. அந்த நன்றியின் வெளிப்பாடாகத்தான் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த பானபலியை ஆண்டவருக்கு அவர் ஊற்றுகிறார். ஒரு கல் தூணை வச்சு அதில் எண்ணெயை வார்த்து பானபலியை ஊற்றி அதுக்கு மேலே அப்புறம் எண்ணெயை அவர் வார்க்கிறார். அப்போ அதுக்கு என்ன அடையாளம்னா, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை, இனி நான் வாழ போகிற வாழ்க்கை முழுமையாக நான் ஆண்டவருக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். பானபலி என்று சொன்னால், ஆண்டவரே, நான் ஒரு அனாதையாக நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, நீர் என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்து இனிமேலும் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கீர்கள, இனி நான் வாழ போகிற வாழ்க்கையை நான் உமக்காக வாழுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கென்று தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற அந்த செயல்தான் பானபலி என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பானபலி என்று சொன்னால் அதனுடைய முழு அர்த்தம் என்னென்னா, சந்தோஷத்தின் நாள், நன்றியின் உணர்வினால் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது தான் பானபலி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பானபலியை அதற்கு பிற்பாடு கொடுத்தார். அவங்க அந்த பானபலியை அவங்க எப்போ எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்துவாங்கன்னா, நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் 7 விதமான பண்டிகைகள் அதில் வரும். அதில் 2 பண்டிகையில் மட்டும்தான் பானபலி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 2 பண்டிகை என்ன அப்படின்னா, ஒரு பண்டிகை வார்கோதுமை அறுப்பின் பண்டிகை, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது பார்க்கும்போது அது முதல் பலன் பண்டிகை. என்ன பண்டிகை? முதல் பலன் பண்டிகை. முதல் பலன் பண்டிகை அப்படின்னா, அவங்க விவசாயம் பண்ணி அவங்களுக்கு வருகிற அந்த வார்கோதுமை பார்லி அதை அறுவடை பண்ணி முதல் அறுவடை யார்கிட்ட கொண்டு வருவாங்கன்னா, தேவாலயத்தில் கொண்டு வந்து அதை அசைவாட்டுவாங்க. அதுதான் முதல் பலன். அவங்களுக்கு கிடைச்ச, அவங்க உழைச்சதில் அவங்களுக்கு கிடைக்கிற முதல் பலனை கொண்டு ஆண்டவருக்கு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த முதற் பலனோடு நீ எதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா பானபலியும் நீ சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னார்.
ஹல்லேலூயா. ரெண்டாவதாக வாரங்களின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகைன்னா அந்த வாரத்தின் அந்த முதற்பலன் பண்டிகை முடிந்து 49 நாட்கள் 7 வாரங்கள் கழித்து 50வது நாள் அது கோதுமையை அறுவடை செய்வாங்க. அப்போ அந்த கோதுமை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு கொண்டு அந்த அசைவாட்டுவாங்க. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், நீ பான பலியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ 2 பண்டிகையில் மாத்திரம்தான் ஆண்டவர் பான பலியை கொடுக்க சொன்னார். ஒன்று முதல் பலன் பண்டிகை, இன்னொன்று வாரங்களின் பண்டிகை, இல்லைன்னா பெந்தைகோஸ்தே பண்டிகை. ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். திரும்ப ஆண்டவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது தான் பானபலி. உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ பவுல் சொல்கிறார், நான் பானபலியாய் வார்க்கப்படுகிறேன் அப்படின்னா, நான் ஆண்டவரிடத்துலேருந்து நன்மையை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரிடத்துலேருந்து எவ்வளவோ விடுதலைகளை நான் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு பாவியாக இருந்தேன், சபையை துன்புறுத்தினேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் வாழ்க்கையே ஆண்டவருக்கு நன்றியாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்ல, அதுதான் உண்மையான பானபலி. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கென்று பானபலியாய் கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்தில் எவ்வளவோ நன்மைகளை பெறுகிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். நம்ம கேட்ட ஆசீர்வாதம், கேட்காத ஆசீர்வாதம்னு ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம திருப்பி என்ன செய்கிறோன்னா, ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடுறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையான நன்றி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு திரும்ப பானபலியாக கொடுப்பது தான் உண்மையான நன்றி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. திருப்ப ஆண்டவருக்காக ஒரு டிவோட்டட், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் தேவனுடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், தொழுது கொள்வேன். அந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்வது அது ஒரு பானபலியை தான் குறிக்குது. என் வாழ்க்கையே நான் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவருக்குன்னு முழுமையாய் நான் அர்ப்பணித்து வாழுகிறேன், அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவருக்கு நான் திரும்ப நன்றி சொல்லிட்டு முடிக்கிறது, அதோடு அந்த இது முடிக்கிறது அல்ல. ஆண்டவருக்கென்று நம்ம அர்ப்பணித்து வாழ்கிறது தான். அவர் நன்மை செய்தாரோ என்ன செய்தாலும், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்கிற அந்த நன்றி உணர்வோடு, அந்த பாச உணர்வோடு ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதுதான் பானபலியான ஜீவியம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு பானபலியான ஜீவியத்தை அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கென்று பானபலியாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். அது ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 22:20, பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே ஆண்டவர் அந்த பானபலியை பார்த்து தான் பேசுகிறார். சிந்தப்படுகிற, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஊற்றப்படுகிற இரத்தம். என்ன இரத்தம்? ஊற்றப்படுகிற இரத்தம். கிறிஸ்து தன்னை பானபலியாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம திருப்ப அவருக்கு பானபலியாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதுக்கு தான் நம்ம திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கிறோம். நம்ம திருவிருந்தினுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, நேற்று நான் சொன்னது மாதிரி கிறிஸ்துவை நினைவு கூறுறது, அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்கிறது. ரெண்டாவது என்னென்னா, கிறிஸ்து எனக்காக பானபலியாக வார்க்கப்பட்டார், நான் அவருக்காக பானபலியாக நான் திரும்ப வார்க்கப்படுகிறேன். அதுதான் உண்மையான பானபலின்னு சொன்னால், என் ஜீவியத்தையே அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், என் ஜீவியத்தையே அவருக்கு என்று ஊற்றி விடுகிறேன் என்று அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பஸ்கா ஆசரிக்கும் பொழுது 4 விதமான கப்பு வச்சுருப்பாங்க. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரிக்கும் பொழுது 4 கப்பு வச்சுருப்பாங்க. 4 கப்பு வச்சு தான் அவங்க ஆசரிப்பாங்க. அதுக்கு எந்த வசனத்தை அவங்க ஆதாரமாக எடுப்பாங்க அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்க, வாசிங்க. சரி, அப்போது இதில் 4 வார்த்தைகள் வருகிறத பார்க்குறோம். நீங்கள் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6, 7 அந்த 2 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அவங்க அதனால் முதல் 4 கப்பை வச்சு தான் அவங்க பஸ்கா ஆசரிப்பாங்க. முதல் கப்பு என்ன அப்படின்னா, அது பரிசுத்தமாக்குகிற கப்பு. ஹல்லேலூயா. அது என்ன கப்பு? பரிசுத்தமாக்குகிற கப்பு. அந்த கப்பை அவங்க குடிப்பாங்க. அதை குடித்த பிறகு 2வது ஒரு கப்பு இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா, அவர் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக எகிப்தியருக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்தார். நியாய தீர்ப்பு செஞ்சதுனால அந்த 2வது கப்புக்கு பேர் என்னென்னா, நியாய தீர்ப்பின் பாத்திரம். அந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை அவங்க குடிக்க மாட்டாங்க, அதை அவங்க கீழே ஊற்றிடுவாங்க. 3வது கப்பை எடுப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, அதில் வாசிக்கிறோம் பாருங்கள். அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அதனால் அந்த 3வது கப்பு தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அந்த 3வது பாத்திரத்துக்கு பேர் என்ன? ஆசீர்வாதம். அதை தான் அவங்க குடிப்பாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த திருவிருந்தில் நம்ம இந்த சபை நாட்களில் நம்ம குடிக்கிறோம்ல, நம்ம எல்லாம் குடிக்கிறது இந்த 3வது கப்பு தான். 4வது கப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் அந்த 4வது கப்பு. அது இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க யூதர்கள், அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க மேசியா வர்ற வரைக்கும் அந்த கப்பை நான் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பை அப்படியே வச்சுருப்பாங்க. அதை கீழேயும் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே அந்த கப்பை வச்சுருவாங்க. கடைசி அந்த கப்பு அப்படியே இருக்கும். இப்படி தான் அவங்க பஸ்கா ஆசரிப்பாங்க. சரி, இப்போ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இதை எடுத்தோம், நம்முடைய புரிதுகொள்ளல் படி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் பெற்று முதல் திருவிருந்தில் பங்கெடுத்தோம் பாருங்கள். ஞானஸ்தானம் எடுத்து
இல்லைன்னா சிலவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த கப்பை கொடுப்பாங்க, அந்த திராட்சை ரசம் குடிக்க கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கப்பு பரிசுத்தமாக்குற. அது என்னென்னா, கர்த்தருக்கென்று நம்ம வேறு பிரிக்கப்பட்டு, கர்த்தருக்கென்று நம்ம இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. யூதர்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க சும்மா அதை பாரம்பரியமாக குடிப்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியும், கர்த்தருக்கென்று அதை நம்ம வாங்கி குடிக்கிறோம். அதுக்கப்புறம் 2வது கப்பு இயேசு சிலுவையில் குடித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட சித்தமானால் நீங்கும்படி செய்யும், உம்முடைய சித்தமல்ல என்னுடைய சித்தமல்ல உங்கள் சித்தமடி ஆகட்டும்னு சொல்கிறார்ல. அதுதான் அந்த 2. அதை நம்ம குடிக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன தவறுகள் பாவங்கள் செய்தாலும் நமக்கு மரண ஆக்கினை ஆண்டவர் தருகிறதில்ல, நமக்கு சிக்ஷை தான் உண்டு. நம்மளை சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார். உண்மையாகவே நம்ம பாவம் செஞ்சோன்னா நமக்கு என்ன வரணும்னா மரணம் வரணும். அந்த மரணம் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா, இயேசு நமக்காக அந்த மரணத்தை ருசி பார்த்து அவர் குடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சிக்ஷை தான் தருகிறார். நம்ம அவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருக்கு. 3வது நம்ம குடிக்கிற இந்த திருவிருந்தில் குடிக்கிறோம் பாருங்கள், அதான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நேற்று நம்ம படித்தோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். அதில் நீங்கள் பார்க்குறோம், அந்த பாத்திரத்தை குறித்து அது போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதான் இந்த 3வது கப். அதுதான் நம்ம எல்லா திருவிருந்திலையும் எடுக்கிறோம். இனி இயேசு திரும்ப வரும்பொழுது நம்ம இயேசுவோடு கூட மத்திய ஆகாயத்தில் ஒரு விருந்தில் திராட்சரசத்தை நம்ம குடிப்போம். பரலோகத்துலேயும் நம்ம திராட்சரசம் குடிப்போம். அது இன்றைக்கி அநேகர் தெரியாமல், அநேகர் புரியாமல் அது அந்த வைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திராட்சரசம்னா கிரேப்ஸ்லேருந்து வர்ற ஜூஸ், அவ்வளோதான், புளிக்க வைக்கப்படாத ஜூஸ். அதை நம்ம குடிப்போம். கிறிஸ்துவின் வருகையில் அதை நம்ம குடிப்போம். ஹல்லேலூயா. சரி, அப்போ நீங்கள் இதில் பார்க்கும் பொழுது 4 கப்பு இருக்குது. இந்த 4வது கப்பில் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேலே போட்டிருக்கிறது யெகோவா. மேலே போட்டிருக்கிற நாமம் என்ன பேர்? யெகோவா. அது எபிரேயத்தில் போட்டிருக்கு, யோடுகே வாவ்கே அப்படின்னா யெகோவா தேவனை குறிக்குது. கீழே போட்டிருக்கிறது யெஷுவா, அது இயேசுவின் நாமத்தை குறிக்கிறது. இந்த 3வது எழுத்தை பாருங்கள். அந்த 3வது எழுத்து என்னென்னா, அது ஆணி, வாவுன்னு சொல்லுவாங்க எபிரேயத்தில். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அது ஆணியை குறிக்குது. எதை குறிக்குது? அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆணி. அப்போது நம்ம திரும்ப இப்போ வருவோம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில். அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில், உங்களை ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை என்ன செஞ்சேன்? மீட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி மீட்டேன்? ஓங்கிய கையினால். அப்படி உங்களை நான் என்ன செஞ்சேன்? மீட்டேன். அப்போ நம்ம 3வது கப்பு தான் நம்ம குடிக்கிறோம். 3வது கப்பு தான் நம்ம குடிக்கிறோம். அது என்ன குறிக்கிறது அப்படின்னா, ஓங்கிய கையினால் ஆண்டவர் நம்மளை மீட்டதை குறிக்குது. 3வது கப்பு எதை குறிக்கிறது? நம்ம இப்போ குடிக்கிற திருவிருந்தில் குடிக்கிறோம்ல அந்த பாத்திரம், அது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் நம்ம எப்படி மீட்டார்? ஓங்கிய கையினால் மீட்டார். எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரெச்ட் அவுட்ஸ்ட்ரெச்டு ஹேண்டுன்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். அது என்ன கைனா, சிலுவையில் இயேசுடைய கைகள் அறையப்பட்டு அந்த ஓங்கிய கைகள்னால தான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திருவிருந்தில் நம்ம அந்த கப்பை எடுத்து நம்ம பானம் பண்ணும் பொழுது அது எதை காட்டுகிறதுனா, அவருடைய ஓங்கிய கரத்தால் நம்ம எகிப்தாகிய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இன்னைக்கு அவரோடு கூட ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாய் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம். அதனால் நம்ம மேலே ஆசீர்வாதம் அமர்கிறது. அதனால தான் நம்ம நம்ம குடிக்கிற பாத்திரம் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அல்லவா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்மையில் சாபம் இல்லை, நம்மையில் தரித்திரம் இல்லை, நம்ம வியாதி இல்லை,
நம்மேல் பாவம் இல்லை. நம்மேல் என்ன வருகிறதுனா, இயேசு அதையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டதுனால அந்த அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கும் பொழுது அந்த பாத்திரம் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுகிறது. அது நம்மை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் அது மாறுகிறது. இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு சொன்னால், இயேசு தன்னை பானபலியாய் கொடுத்ததுனால மட்டுமே இந்த காரியம் நடந்தது. இதெல்லாம் மனதில் வைத்து தான் பவுல் சொல்கிறார், இயேசு தன்னை பானபலியாய் கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவே, நான் திரும்ப என்னுடைய வாழ்க்கையை நான் பானபலியாய் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய கடைசி நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பானபலியாய் வார்க்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. என் லைஃப் முழுவதும் ஆண்டவருக்காகவே நான் வாழுவேன். என் லைஃப் முழுவதும் நான் பாவத்துக்காக, உலகத்துக்காக, உலக இச்சைகளுக்காக, அசுத்தத்துக்காக நான் ஒரு நாள் அதையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் பானபலியாய் இயேசுக்காய் நான் அர்ப்பணிக்கப்பட்டு வாழுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ லூக்கா 22 இயேசு சொன்னார், 22:20 உங்களுக்காக ஊற்றப்படுகிற இரத்தம். அது இரத்தம் ஊற்றப்பட்டதா பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 34ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகிலும் போர் சேவையில் ஒருவன் ஈட்டினால் அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இது என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசு சொன்னார் லூக்கா 22:20 உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தம் அப்படின்னா ஊற்றப்படுகிற இரத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா சிலுவையில் லிட்ரலாக அவருடைய இரத்தத்தையும் தண்ணீரை நமக்காக என்ன பண்ணார்? ஊற்றி கொடுத்தார். கொஞ்சம் அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இரத்தத்தையும் தண்ணீரை நமக்காக என்ன பண்ணார்? ஊற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 26:28 வாசிங்க. மத்தேயு 26:28 வாசிங்க பார்ப்போம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. யாருக்காக சிந்தப்பட்டது? அநேகருக்காக சிந்தப்பட்ட. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அநேகருக்காக. ஆனால் அநேகருக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு சிலர் மாத்திரம்தான் இயேசுவுக்காக அர்ப்பணிப்போடு வாழ்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு அநேகருக்காக இரத்தம் சிந்தினார். ஆனால் வெகு சிலரே, விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கே இயேசுவுக்காக அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்றைக்கி இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கணும். நான் ஆண்டவருக்காக பானபலியாய் வார்க்கப்படுகிறேனா? உண்மையாக ஆண்டவருக்காக நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேனா? இல்லை கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் வெறும் நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு நான் திரும்ப பழைய மாதிரி திரும்ப பழைய வாழ்க்கைக்கு நான் வாழ்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு தன்னுடைய நீட்டப்பட்ட கரத்தினால் இந்த பாவ உலகத்தில் என்னை மீட்டெடுத்தாரே, இதற்கு நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம்? திருவிருந்தில் பங்கெடுத்து ஏசப்பா நன்றி, நான் நல்லா திருவிருந்தில் பங்கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி திரும்ப பாவ வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோமா? இல்லை, இயேசுவே நீர் எனக்காக பானபலியாய் வார்க்கப்பட்டது போல என் வாழ்க்கையை நான் பானபலியாய் தருகிறேன்ப்பா, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன்ப்பா என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் உண்மையான திருவிருந்து, உண்மையான பரிசுத்த பந்தி என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த பந்தி திருவிருந்து என்று சொன்னால் அவரை நினைவு கூறுவதோடு மட்டும் விட்டுறக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் நம்மை பானபலியாய் நம்மை அர்ப்பணிக்கணும். அதுதான் உண்மையான திருவிருந்து. நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணலாம். சோத்ரம், ஹல்லேலூயா, சோத்ரம், பிரைஸ் தி லார்ட். உமக்கு சோத்ரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் பானபலியாக
வார்க்கப்பட்டேன்னு சொல்கிறேன். என் தேகத்தை விட்டு பிரியும் டைம் வந்துட்டு என் லைஃப் முழுவதும் நான் திரும்பி பார்க்கிறேன். எப்படிப்பட்ட லைஃப் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பானபலியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ரிபாலா ஷந்துடா மாட்டாரபா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உண்மையாகவே பானபலியாக நீங்கள் வார்க்கப்படுறீங்களா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். இயேசு தன்னைத்தானே அநேகருக்காய் சிந்தப்படுகிற இரத்தம் என்று சொல்லி, புது உடன்படிக்கை இரத்தம் என்று சொல்லி தன்னை பானபலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடியால் இன்றைக்கி நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம். நம்ம மேலே நியாயத்தீர்ப்பு வந்திருக்க வேண்டும், நம்ம மேலே மரணம் வந்திருக்க வேண்டும், நம்ம மேலே நரக ஆக்கினை வந்திருக்க வேண்டும், நம்ம மேலே தண்டனை வந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் பாவிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு அதையெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஓங்கிய புயத்தால் நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கி ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளோ நன்றி உழவுலாக இருக்கிறோம். நாம் திரும்ப பானபலியாக வார்க்கப்பட நாம் நன்றி உழவுலாக இருக்கிறோமா, இல்லை எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்து கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்று கொண்டேனையா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன். உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம். ஆமென் ஆண்டவரே. கர்த்தருக்காக நான் பானபலியாக நான் வார்க்கப்பட, ஓ ராபாலா சந்தோடா ரைகாபாலா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். வெறும் வாயினால் நன்றி சொல்லி என்னுடைய கிறிஸ்தவ கடமை நான் முடிக்கிறவனா அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஏசப்பா நீர் எனக்காய் பானபலியாய் வார்க்கப்பட்டது போல நானும் ஒரு பானபலியாய் வார்க்கப்படுகிற ஒரு அற்புதம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாரோ. ஏதோ மாதம் திருவிருந்தில் பங்கெடுத்து கடமையை நிறைவேற்றுகிற வாழ்க்கை அல்ல, ஒரு பானபலி அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரோ என்று சொல்லி என்னை அப்படியே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நாம் ஆசீர்வதிக்கப்பட, ஆமென், ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கெடுக்கப்பட அவர் நியாயத்தீர்ப்பின் பாத்திரத்தை குடித்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரிபாலா ஷபரதியா தரபல பரபா. ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரம். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை எல்லாம் ஆராதனை ஓ ஆராதனை எல்லாம் ஆராதனை. ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் நாம் ஐக்கியப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தந்தபடியால், அதை பானம் பண்ண கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புக்கும் மரணத்திற்கும் நரகத்திற்கும் ஆக்கினைக்கும் சாபத்துக்கும் தரித்திரத்திற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி, பாவத்தின் ஆக்கினைக்கு நம்மை விலக்கி காத்து தன்னைத்தானே பானபலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். நம்மை நாமே பானபலியாய் அர்ப்பணித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ராத்திரி வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி கொஞ்ச நேரம் திருவிருந்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட ஜெபிக்க நித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வர முடியாதவர்களுக்காய் ஸ்தோத்திரம்.